Hi guys, welcome to our channel. 6th standard mathsல chapter 2 exercise 2.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வர exercise 2.1ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நம்ம எல்லாமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. ஈஸியா மேக்ஸ்ல மார்க் எப்படி ஸ்கோர் பண்றதுல இருந்து நம்ம எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்க கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துட்டாங்க. பேட்டர்னாவே என்ன, ஒரு நம்பருக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாமே வரும். அப்படி இல்லைன்னா கீழே இருந்து மேலே போகும், மேலே இருந்து கீழே வரும். இதுதான் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 9 - 1 கொடுத்துருக்காங்க. 9 - 1 நமக்கு என்ன ஆன்சர்னு தெரியும், 8 தான் வரும். ஓகேங்களா? 9 - 1 8 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ இங்கே பாருங்கள், 9க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இங்கே போட்டிருக்காங்க, இந்த பக்கம் 1க்கு அடுத்து வர நம்பரை முன்னாடி போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இந்த பக்கம் கம்மி பண்ணிகிட்டே வராங்க. 9க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை இந்த பக்கம் போட்டுகிட்டே வராங்க. 9க்கு முன்னாடி என்ன வரும், 8 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8க்கு முன்னாடி 7 வரும். 7க்கு முன்னாடி 6 வரும். 6க்கு முன்னாடி 5 வரும். இப்போ புரியும் நினைக்கிறேன். நான் இந்த பக்கம் 9க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே லைனாக போட்டுகிட்டே வராங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கோங்க. இங்கே இந்த பக்கம் பாருங்கள், 1க்கு அதுக்கப்புறம் வர நம்பரை போட்டுட்டு வராங்க பாருங்கள். 1க்கு அப்புறம் வர்றது 2, அதை முன்னாடி போடுறாங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் பின்னாடி வருது, இந்த பக்கம் பின்னாடி போடுறாங்க, இந்த பக்கம் முன்னாடி போடுறாங்க. ஓகேங்களா? 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல 9க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே கம்மியாயிட்டே வருது. இங்கே பாருங்கள், 8 7 6 5. அப்போ இங்கே என்ன வரும், 9 8 7 6 5 4 வரும். ஆமாங்களா? 4 தானே வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், 9 8 6 5 7 6 5 3 வரும். புரியும் நினைக்கிறேன். கம்மி பண்ணிகிட்டே வராங்க, இங்கே ஏற்றிட்டே போகிறாங்க. ஓகேங்களா? இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஈஸியாக 9 - 1 8. இப்போ இங்கே பாருங்கள், 9க்கு முன்னாடி 8 வரும். ஓகேங்களா? அது இங்கே போட்டிருக்காங்க. இது கொஷின்லேயே இருக்குது. இது வரைக்கும் நம்ம மீதி 2 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 98 - 21 என்ன வரும் போட்டு பாருங்கள். 98 - 21, 8ல் 1 போச்சுன்னா என்ன வரும், 7 வரும். 9ல் 2 போச்சுன்னா 7 வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 77. இப்போ இங்கே பாருங்கள், 987 - 321 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ஆன்சர் 666 கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட இதை மைனஸ் பண்ணுங்கள், வர ஆன்சர் வந்து 5555 கிடைக்கும். ஓகேங்களா? நான் இங்கே போட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள். 9876 4321. ஓகேங்களா? இப்போ இங்கே போடலாம். 6ல் 1 போச்சுன்னா 5, 7ல் 2 போச்சுன்னா 5, 8ல் 3 மைனஸ் பண்ணால் 5, 9ல் 4 மைனஸ் பண்ணால் 5. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பாருங்கள், நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4 வரும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே 4 தான் வரும். 1 2 3 4 5. அப்போ 5 4 வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் எல்லாமே கம்மி ஆகிட்டே வருது. 5க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 4, 4க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 3. ஓகேங்களா? அதை அப்படியே போட்டுட்டு வாங்க. இந்த பக்கம் ஏற்றிக்கிட்டே வரணும். 5க்கு அப்புறம் 6 வரும், 6க்கு அப்புறம் 7 வரும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. இப்போ இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 கிடைக்கும். 1 2 3 4 5 6 3 கிடைக்கும் இங்கே. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 2 கிடைக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே போட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள். 987654365321 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும்னு. 3ல் 1 போச்சுன்னா 2,
2, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2, 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2, 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2, 9ல் 7 மைனஸ் பண்ணால் 2. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சம் ஒன்றும் பெரிய இதுலாம் இல்லை. இந்த பக்கம் 9க்கு முன்னாடி வர வேல்யூ எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த பக்கம் 9 அதாவது 1க்கு அப்புறம் வர வேல்யூ எல்லாமே இந்த பக்கம் முன்னாடி போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இந்த சம்மில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? a piece of wire is 12 centimeter long. What will be the length of the side if it is formed as an equilateral triangle? ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் ஈஸியாக சொல்லித்தரேன் இது எப்படின்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். இங்கே நான் போடுறேன் பாருங்கள். செகண்ட் சம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆமாங்களா? ட்ரையாங்கிள் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பொறுத்தவரை. இப்போ எல்லா பக்கமும் நான் நேம் வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு வேல்யூ தெரியல, ஆனால் நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அவங்களே ஆன்சர் கொடுத்ததுனால ஈக்குவல் டுக்கு அப்புறம் வரணும் 12. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைட்ஸ் ஃபுல் சைட்ஸோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்ததுனால நம்ம ஈக்குவல் டுக்கு அப்புறம் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், எத்தனை எக்ஸ் இருக்குது? 3x இருக்குது, ஈக்குவல் டு 12. இப்போ இங்கே எக்ஸ் இங்கே வச்சுக்கணும், 12 இங்கே போட்டுட்டு இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அப்புறம் வந்தால் டிவைடாக மாறும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க நம்ம முன்னாடி வர சம்ஸ் எல்லாமே போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், 12 இதாவது 3 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 1s are 3, 3 4s are 12. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கொயருக்கும் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? எத்தனை சைட்ஸு? 4 சைட்ஸ் இருக்கும் அதுக்கு. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 சைட்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எத்தனை எக்ஸ் இருக்குது? 4x இருக்குது. 12 x ஈக்குவல் டு 12 by 4. ஏன் பை போடுறோன்னா இங்கே மல்டிப்பிள் இருக்குது. 12 இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் வந்தால் டிவைடாக மாறிடும். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 4 1s are 4, 4 3s are 12. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற சம்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து வர இதோட போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதுக்கு மேலே வர சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். வேறு எதனா சம்ஸ் வேணும், டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். வேறு எதனா இதுக்கு முன்னாடி நான் சாப்டர் 1ல் வர சம்ஸ் எதனா வேணும்னா கமெண்டில் போடுங்க. நான் அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.